ஈத் முபாரக் சொல்லுங்கள் எல்லாருக்கும். Come on, man. பெருநாளைக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆர்டருக்கு எடுக்கோமா அப்படி இல்லாட்டி ஆக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போய்கொண்டே இருந்தேன். பட் ஃபைனலி வந்து டிசைட் பண்ணிட்டு வீட்டிலே வந்து ஆக்குவோம்ட்டு. ஏன்னா வீட்டில் செஞ்சேன்னா கொஞ்சம் கூட குறைய ஆக்கிடும், யாருக்காவது கொடுக்குற அப்படின்னாலும் கூட வீட்டில் ஆக்கினா வந்து நல்ல பறக்கத்தாக போட்டு குடிக்கணும்னா. பள்ளிக்கிட்ட போகணுமா? நாங்கள் இந்த சைட் புக் ஷாப் சைட் போவோம். ரயன் ரோடு எங்கே? எது ரயன் ரோடு? எது ரயன் ரோடு? அதான் ரயன் ரோடு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து முந்தின நாள், அதாவது கடைசி நோம்பு ரயன் நேரத்தோட தூக்கமாக போகணும் அப்படின்றதுக்காக அப்போ தான் அவரை காலைல பள்ளிக்கு தொழுகிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு போயிடும். எனக்கும் வந்து நைட் அவரை ஏர்லியாக தூக்கமாக்கின்னு அப்படின்ட்டா முந்தின நாள் பெருநாள் அன்றைக்கு ஈஸியாக ஆகிற மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும்னா. ஸோ அவரை வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு ஈவினிங் தூங்க விடாமல் வெளில ஒரு பெரிய ஸ்கூட்டர் ரவுண்டு உண்டு அப்படியே நாங்கள் இருக்கிற ஊரில் ஒரு ரவுண்டு அவரை நாங்கள் வெளில கூப்பிட்டு போனேன். வீடியோ எடுக்க என்ன செய்கிறேன்? என்ன அது வீடியோக்கு என்ன செய்கிற நீங்கள்? வீடியோக்கு 2 சொல்கிறா. தேங்க்யூ. 2 Okay, sing. அப்படியா? நான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டுக்கும் கூட மாலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு, ஸோ காலைல வந்து ஸ்டீம் பண்ணுற வேலை மட்டும்தான். நினச்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அவரை நேரத்தோட தூக்கமாக்கிட்டு அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு நேரத்தோட பாலையும் குடிச்சிட்டு அது தூங்கிட்டு, நாளைக்கு கொஞ்சம் வேலையை லேசாக்கிறதுக்கு இன்றைக்கி நைட் வந்து நான் வட்லாப்பம் செய்ய நினச்சேன். ஸோ ஃபுல்லாக தூங்கின அப்புறம் நான் வந்து வட்லாப்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இந்த வட்லாப்ப ரெசிபி வீடியோ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிற வியூட் வீடியோஸில் உண்டு. எல்லா பெருநாளைக்கும் எந்த வீடியோக்கு வியூஸ் போனோம் இல்லையோ வட்லாப்பம் விநாயகரி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி இது 3க்குமே வந்து நிறைய வியூஸ். நான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாட்டியும் நிறைய வியூஸ் வந்து எல்லா வருஷமுமே போய்கொண்டிருக்கும். ஸ்ரீலங்கன் வட்லாப்பத்தில் ஒரிஜினல் ரெசிபி தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்ட்டு இப்போவும் கூட இந்த வீடியோவை வியூ பண்ணிவிட்டு 1-2 பேர் கமெண்ட் பண்ணுறேன். பட் நான் காட்டிருக்கிற மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது கலர் டெக்ஸ்டர் ரெண்டுமே வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற வட்லாப்பம் மாதிரி உள்ளுக்கு நல்ல அந்த பபுள்ஸோட ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து வரும். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கட்டாய இதில் வட்லாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திக்காக கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. நிறைய பால் வந்து ஊற்ற வேணாம். நிறைய பால் ஊற்றக்கூட உங்களோட வட்லாப்பத்தில் கலரும் வந்து லைட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு மிச்ச நாளைக்கு இதை வைக்கவும் இல்லை வெளியில். இந்த வட்லாப்பம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 2-3 கிழமை இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேலும். ஸோ பர்ஃபெக்டான வட்லாப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி வந்து என் சேனலில் இருக்கிறேன். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். எங்களோட ஒரு பள்ளியில் பெருநாளைக்கு ஃபஸ்ட் ஆம்பளை தான் தொழு வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் லேடிஸுக்கு. ஸோ நேற்று நைட் நான் வீட்டெல்லாம் ஃபுல்லாக டைடி பண்ணிட்டே தூங்கினபடியால் காலையில் எனக்கு பெருசாக வேலை எதுவுமே இருக்கல.
ஸ்டீமரில் போட்டால் வேக வைக்கிறது மட்டும்தான். கறியும் வந்து ஆல்ரெடி நேற்று நைட்டே நான் செஞ்சு வச்சுட்டேன். ரயான் இன்னும் தூக்கம். ரிஸ்லானா பள்ளிக்கு பெருநாள் தொலை போயிட்டேன். அண்ட் ரயானை வந்து நான் போகக்குள்ள தான் கூட்டிகிட்டு போகணும். அவர் தூங்குறத நேரம் நான் குயிக்காக ரெடி ஆகிடும்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து இந்த முறை பெருநாளைக்கு எடுத்த உடுப்பை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷல்வார் எனக்கும் என் சிஸ்டருக்கும் மாமி இந்த முறை பெருநாளைக்கு ஒரே டிசைனில் 2 கலர் செமி ஸ்டிச் மெட்டீரியல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. அண்ட் ரயானுக்கு வந்து நாங்கள் ஒரு தோப்பும் அதுக்கு தொப்பியும் எடுத்து ஸ்பெஷலாக பள்ளிக்கு வந்து போட்டுட்டு போகிறதுக்கு. நேற்று ஏர்லியாக தூங்கினபடியால் காலைல நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழும்பியிருந்தேன். நான் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டபடியால் இப்போ அவரை உடுப்பாட்டுற மட்டும்தான். 2 பேரும் உடுப்போம்மா. இது நல்லம்மா, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த உடுப்பு நல்லம்மா உடுக்கிறதுக்கு பார்க்க ரயானு காட்டுங்க மம்மி உடுப்பு. ஈத் முபாரக் எல்லாருக்கும். பெருநாள் தொழுதுட்டு வந்துட்டு நாங்கள் இந்த போய் இவ்வளோ நேரமாக இந்த உடுப்பெல்லாம் உடுத்து நல்ல பிள்ளை இருந்ததெல்லாம் இந்த சாக்லேட் கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவருக்கு அதை கொடுத்துட்டேன். இது வரைக்கும் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிற எல்லா ஈட் வ்ளாக்ஸ்லேயும் போட்ட மாதிரி இன்றைக்கும் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கலை. இவர்கிட்ட உடுப்பை மாற்றிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இமீடியட்டாக பகலைக்கு வந்து சமைக்கணும். போன வருஷம் நாங்கள் ஓட்டருக்கு எடுத்துருந்தேன். இந்த வருஷம் நாங்கள் வீட்டில் சமைக்கிற பிளான் தான். ஸோ நான் ஆல்ரெடி நேற்று நைட் வட்லாப்பா செஞ்சது கையோட பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இமீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சமையல் வேலையை தொடங்கிடணும். யாரையன் ஈத் முபாரக் சொல்லுங்கள் எல்லாருக்கும். இன்னும் வேணுமா? அந்த சாக்லேட்டோட வச்சு சொல்லி தான் காலையில் வந்து அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும் நான் இன்றைக்கி. ஸோ டக்குன்னு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி செய்ய தொடங்கும். இந்த முறை பெருநாளைக்கு நான் 2 சாணுக்கு மாதிரி ஆக்க நினச்சேன். வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். ஆனால் கொஞ்சம் கூட செய்கிறதுக்கிட்ட கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிற கொஞ்சம் நான் முஸ்லீம்ஸ் அது இல்லாமல் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு இருக்கிறபடியால் கூட வந்து வீட்டில் நான் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். நான் முஸ்லீம்ஸுக்கு கொடுக்குற அப்படின்னா இறைச்சியில் வந்து செய்யலைன்னா ஸோ அதனால் எங்களுக்குமே வந்து சிக்கன்லேயே செய்வோம்ட்டு எல்லாருக்குமே ஒரே டைமில் சிக்கன் பிரியாணி தான் இந்த மாதிரி பெருநாளைக்கு நான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி எங்களோட பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷஸாக வினாக்கிரி அச்சார், கடலைக்கறி, தயிர் சம்பல் இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். சேனலில் வந்து டீட்டெயில் ரெசிபி வினாக்கிரி அச்சார், கடலைக்கறி, மாஸ் சம்பல் எல்லாம் வந்து செய்கிறது ஆல்ரெடி நான் தனித்தனியாக காட்டிருக்கிறபடியால் இன்றைக்கி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் வந்து இன்கேஸ் அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாத்துல லிங்க்ஸும் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். ஸோ 2 kg ரைஸுக்கு 2 kg சிக்கன் எடுத்து தான் இந்த பிரியாணி வந்து செஞ்சுருக்கிறேன். பிரியாணி கிரேவியில் வந்து ஒரு கோழியை நான் பொரித்து கிரேவிக்குள்ளே அந்த சிக்கனில் ஃப்ளேவர் வரதுக்காக ஒரு கோழி போட்டிருக்கிறேன். இன்னொரு கோழியை செப்பரேட்டாக பொரித்து அது மேலால் சாப்பாடுக்கு வந்து நாங்கள் குடுக்க கூட நல்லா இருக்குன்னா மேலால் பொரிச்சு வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்த கோழியை வேறையாக வந்து பொரிச்சு எடுத்துருந்தேன்னா
எப்போ செஞ்சாலும் நல்லா வர ஒரு ஈஸியான பிரியாணி ரெசிபி தான் இது. இதுக்கு முதல்ல சேனல் நான் எத்தனையோ முறை காட்டியிருக்கிறேன். பட் என்னோட சேனலுக்கு வந்து நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறபடியால் உங்களுக்காக வந்து இந்த பிரியாணி எப்படி செய்கிறன்றதை குயிக்காக சொல்லிக்கொண்டு போகிறேன். ஸோ எங்களோட பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா 5 கிலோவுக்கு மாதிரி பானை எடுக்கிற நல்ல. நீங்கள் வந்து 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மீட் நான் அடுத்தெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வரக்குள்ள ஒரு 5 கிலோ பானை வந்து 2 கிலோ பிரியாணி ஆக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நெய்யையும் எண்ணெயும் அரை கப் மாதிரி எடுத்து அதில் வந்து நெட்டி கழட்டின பச்சை கொச்சிக்காயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு அந்த க்ரீன் சில்லியோட வாசமெல்லாம் உங்களுக்கு நல்லா அந்த நெய்யில் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் நல்ல பெரிய 10 வெங்காயம். ஸோ பிரியாணிக்கு வந்து எப்போ 1 கிலோ அரிசிக்கு செய்கிறேன்டா 5 நல்ல பெரிய வெங்காயம், 2 கிலோவுக்கு செய்கிறேன் அப்படின்னா 10 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு அதுவும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் வந்து இஞ்சி வெள்ளை வெங்காயம் பேஸ்ட் நீங்கள் இடிச்சோ அரைச்சோ வந்து சேர்த்துக்கொள்ளையிலும் அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் வர மாதிரி நல்லா நிறச்சி இஞ்சி வெள்ளை வெங்காயம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இஞ்சி வெள்ளை வெங்காயத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் வதக்கிட்டு இதிலே வந்து நல்ல பழுத்த தக்காளி, நல்ல பெரிய பழுத்த தக்காளியில் 5 எடுத்து அதோட கொத்தமல்லி கீரை கொஞ்சம் போட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் தயிர் வந்து ஒரு 1.5 கப் மாதிரி தயிர் சேர்த்துட்டு கொச்சிக்கத்தூள் மிச்சமில்லை 2 டேபிள் ஸ்பூன் முழுசாக கொச்சிக்கத்தூள் போட்டுட்டு அதோட வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா அதுலேயும் வந்து சேர்த்துருக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் வந்து ஆப்ஷனல் தான், நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்லை. அதோட கொஞ்சம் கெச்சப்பையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருந்தேன். அண்ட் இந்த டைமில் நான் ஒரு 5-6 கிழங்கு நல்லா பெருசாக வெட்டி அதையும் ஒரு சைடில் ஜஸ்ட் மஞ்சள் உப்பு போட்டு பெரட்டி அதை பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு பொரிக்கக்குள்ள நல்லா ஃபுல்லாக வேகாது, ஏன்னா பெரிய பெரிய துண்டு அப்படியால் மேலே அந்த பொரிச்ச அந்த மார்க் வர வரைக்கும் சும்மா லைட்டாக கிறிஸ்பியாக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் தான் நாங்கள் இதை போட்டு வேக வைக்கிறோம். இப்போ அதில் நாங்கள் ஆரம்பத்திலே தயிர், இஞ்சி வெள்ளை வெங்காயம், மிளகு, கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் போட்டு பரட்டி வச்ச அந்த கோழியையும் நாங்கள் பொரிச்சு வச்ச கிழங்கையும் வந்து இந்த கிரேவியில் போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி அந்த சிக்கன் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்து பச்சை இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி வெந்து வர வரைக்கும் 10 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இதை வேக வச்சுக்கொண்டு அவ்வளோதான். இப்போ எங்களோட முக்கால்வாசி வேக வச்ச அரிசியை போட்டு எங்களோட பிரியாணி கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் தம்மில் போட்டு அப்படின்னா அவங்களோட பிரியாணி வந்து ரெடி. நான் சொன்ன மாதிரி இந்த முறை பெருநாளைக்கு ஒரு 7-8 பேருக்கு நான் வீட்டில் செஞ்சபடியால் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலுமா இருந்தேன். நான் எல்லா பெருநாளைக்கும் கல்யாணம் முடிச்ச காலத்தில் வந்து வீட்டில் தான் பெருநாளைக்கு வந்து ஆக்குறேன். பட் ரயன் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு 2 பெருநாள் அவர் நல்ல சின்னதண்டபடியால் எனக்கு கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாகும். நான் வந்து 2 பெருநாள் மாதிரி நாங்கள் வெளில ஆர்டருக்கு எடுத்திருந்தேன். ஸோ இந்த முறை அவர் வந்து இப்போ பிக் பாய் ஆகிட்டபடியால் இந்த முறை எனக்கு கொஞ்சம் நான் ஏர்லியாகவும் ரெடி பண்ணி வச்சதால் காலைல ஆக்கிறதுக்கு வந்து எனக்கு உண்மையிலே அவ்வளோ பெரிய வேலையாக இருக்கலை. பெருநாள் டே வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம், பள்ளிக்கு தொலை போகிறது, நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சலாம் கொடுக்குறது, ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து நாங்கள் செஞ்ச பலகாரம்லாம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்க சலாம் கொடுத்துட்டு போகிறது. ஆனால் அதுக்கப்புறம் பகலைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக வீட்டில் சமைக்கிறது, அந்த சாப்பாட்டை எல்லோரும் முடிஞ்சளவு ஒன்றுக்கு இருந்து சாப்பிட்றது. சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பெருநாள் அன்றைக்கு அவங்க ஒரு பெருநாள் காசு எதிர்பார்த்து வாரது, அந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள். பட் எல்லாமே ஒரே நாள் நடக்கக்குள்ள அந்த டே எல்லாருக்குமே வந்து எல்லா வருஷமே ஒரு ஸ்பெஷல் டே தான். ஸோ எங்கடையும் பெருநாள் அந்த மாதிரி தான் எல்லா வருஷம் போல் காலைல வந்து நாங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தோம். ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்லாம் முடிஞ்சு ஈவினிங் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம். எங்களோட ஃப்ரெண்டை வாப்பம்மா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சிப்ளிங்ஸ் வீட்டுக்கு, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஈவினிங் வெளியே போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் மாறி நாங்கள் போகிறதும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரதும் அந்த மாதிரி தான் ஈத் போயிருந்தோம். அண்ட் இந்த முறை ஈதுக்கு எனக்கு மரத்தோண்டி போட்டதுக்கு மட்டும் தான் டைமோடு கிடைக்கல. நைட் வந்து அந்த வட்டலாமெல்லாம் ரெடி பண்ண அந்த டைமில் வந்து எனக்கு அதுக்கப்புறம் மரத்தோண்டி போட்டு புதிய பெட்ஷீட் பெட்டு போட்டிருந்தபடியால் அதை போய் தூங்குறதுக்கு பழம் சொன்னாலும் நான் போடலை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஈத் vlogல எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் ஐ திங்க் ஒரே மாதிரி விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் ஈத் முடிஞ்சோடனே நார்மலி யூடியூப் வீடியோஸில் வந்து எப்போவுமே அந்த ஈத் vlogன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறோண்டு. அதனால தான் ஈத் vlog வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி புதுசாக செஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஒன்றும் இல்லை. உண்மையாக ஸ்வீட்ஸும் கூட நான் இந்த வருஷம் வீட்டில் எதுவுமே செய்யலை.
ஸோ இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர இருக்கிறேன். என் சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற அந்த ஸ்டேஜில் நிற்கிறபடியால் அதுக்கான ஒரு குட்டி செலிப்ரேஷன், என்னோட ஸ்கூலில் நடந்த கார்னிவல், அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் vlogs எல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர இருக்கிறேன். ஸோ சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நான்றதுக்காக நான் கொடுத்த கிவ்அவேஸ் என்ன, அதில் எப்படி எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த vlogல பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய்.